ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164ஆக அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ராணுவ பொறியியல் சேவை பயிற்சி பெறும் அதிகாரிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திறன், அர்ப்பணிப்பு, கடின உழைப்புடன் நாட்டை பாதுகாக்க முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். வலுவான பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதுடன் நிலையான பசுமையான நாட்டை உருவாக்க இந்த அதிகாரிகள் பங்காற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுதியுள்ள கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், வரலாற்று விழிப்புணர்வு மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தை பேணிக்காத்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் இந்தியா எதிர்கொண்ட பெரும் சவால்களில் ஒன்று அவசர நிலை என திரு ஷெகாவத் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இன்று பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த திரு சனா சதீஷ் பாபு, திரு விஜய் சிண்டகாயலா, திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா, ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த திரு ரமேஷ் உள்ளிட்ட ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். குஜராத்திலிருந்து பிஜேபியைச் சேர்ந்த ராஜேஷ் சுக்லா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த திரு பைத்யநாத் ராம் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் அவசர நிலை குறித்த தகவல்கள் சேர்ப்பதற்கான NCERT-யின் முடிவை வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவசர நிலை குறித்து இளையோர் தெரிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என கூறினார். NCERT-யின் புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அவசர நிலை தொடர்பான அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தென்கொரியாவில் அமைதி மற்றும் வளம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் ஆயுதங்களை வாங்குவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு ஏற்ப அரசியல் மாறிவிட்டதாக கூறிய அவர், தீவிரவாதம், பருவநிலை மாற்றம், கோவிட் போன்ற பிரச்சினைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவும் தென்கொரியாவும் கப்பல் கட்டுமானம், சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வசுதைவ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை அமைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார். ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து
கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கணும். ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில்நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்ல அது சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க. நாட்டின் பாதுகாப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சியை ஒருங்கிணைத்து நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்புத் துறையில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக கூறிய அவர், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து ராணுவ தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவ தளவாட ஏற்றுமதி 34 மடங்கு அதிகரித்து தற்போது 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நோய் தடுப்பு மருந்து, மனநல மற்றும் மூளை நரம்பு சிகிச்சை மருந்துகளில் சேர்க்கப்பட்டுள்ள ரசாயன கலவை குறித்து QR கோடு மூலம் வழங்குவதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், மூளை நரம்பு மருந்து சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு கூடுதல் மருந்துகளை உட்படுத்தி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஆசிரியர் விருது இணையதளத்தில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் சிறப்பாக விளங்கிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 164ஆக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு அதிபர் ஆற்றிய உரையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளி, கல்லூரிகள் மூடப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ரிக்டர் அளவுகோலில் 7.2ஆக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப், ஸ்பெயின் பிரதமர், மெக்சிகோ அதிபர் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் வெனிசுலா நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். அணித்தலைவர் துருவ் ஜுரேல் 68 ரன்னுடனும், ஷாய் ரஷீத் 53 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நள்ளிரவு 1:30 மணிக்கு கொராக்கோ அணி ஐவரி கோஸ்ட் அணியையும், ஜெர்மனி ஈக்குவடார் அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, கனடா, பிரேசில், ஜெர்மனி, மொராக்கோ, மெக்சிகோ, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மனிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ரே இணை, ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ராங் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இரவு 9 மணிக்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164ஆக அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.